அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமாவாசை. புரியுதுங்களா? அமாவாசை தினத்தன்று நம்ம முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இல்லைங்களா, நம்மளுடைய உறவினர்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லைங்களா, அவர்கள் வழிபாடு செய்வதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயது ஆனதுலேருந்து என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு கற்று தந்தது இது. நம்மளுடைய முன்னோர்களை அமாவாசை தவிராது அவர்களை வணங்கி வருவதன் மூலமாக அவர்கள் சேர்த்து வைத்த சொற்று நாம் அனுபவிக்கும் பொழுது நமக்கு அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். சிறு வயதிலிருந்து நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே என்னுடைய தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ அந்த வயது ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு 5th 6th அந்த மாதிரி வந்ததுலேருந்து நான் அமாவாசை வந்ததுன்னா என்னுடைய தாத்தா பாட்டியை விடாமல் வணங்கிட்டு வந்தேன். ஆஃப்டர் மேரேஜுமே என்னுடைய கணவரோட தாத்தா பாட்டி அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அவங்களையும் அமாவாசை தவறாத வணங்கிட்டு வந்துட்டுருக்கேன். அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே எங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை எப்போவுமே காலையில் குளிச்சுட்டு சமைக்கிற சாப்பாடு அதோட கொஞ்சமாக நைட்டில் எள்ளு ஊற வச்சுட்டு அந்த எள்ளு கலந்த நீரும் சாப்பாடும் ஒரு உருண்டை பிடிச்சி பாகத்துக்கு வைக்கும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. நான் அதை ஃபாலோ பண்ணி பலன் பெற்றிருக்கேன். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. சரிங்களா?